இலக்கை நோக்கி டுவர்ட் த கோல். இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசுவின் இனிய நாமத்தில் இந்த புதிய நாளிலே உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். உபாகமம் 8ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். இந்த 40 வருஷமும் உன் மேல் இருந்த வஸ்திரம் பழையதாய் போகவும் இல்லை, உன் கால் வீங்கவும் இல்லை. ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்வில் அவர்களை வனாந்தரத்தில் நடத்தி வந்த அந்த அனுபவங்களை குறித்து மோசேயின் மூலமாய் சொல்லும்போது, இந்த 40 வருஷமும் உன் வஸ்திரம் பழையதாய் போகவில்லை, உன் கால் வீங்கல. எகிப்திலிருந்து புறப்பட்ட இஸ்ரவேலர்கள் வழிக்கு ஒன்று ஆயத்தப்படுத்து. அவங்க நம்ம புறப்பட்டு போறோம், எத்தனை நாள் பிரயாணம், எங்க தங்குவோம், சாப்பாடுக்கு என்ன செய்வோம், நம்ம கையில இருப்பது இது போதுமானதா, இதெல்லாம் எதையுமே யோசிக்காம விடுதலை பெற்ற உடனே பிரயாணத்தை துவங்கிட்டாங்க. இப்ப வழியில பாருங்க, அவங்களுக்கு சாப்பாடு வேணும். ஆகவே அவங்க ஆகாரத்திற்காக முறுமுறுத்தார்கள். என்னத்தை நாங்க சாப்பிட போறோம்? ஏன்னா வேகமாக புறப்பட்டு வந்த அந்த பிரயாணத்துல அவர்களுக்கு ஆகாரம் ஒரு பெரிய தேவையா இருந்தது. அப்ப பாருங்க, ஆண்டவர் தூதர்களின் அப்பமாகிய மன்னாவை கொடுத்து அவங்கள போஷித்தார். அப்ப இந்த வார்த்தை சொல்லப்படுகிறது. இப்ப வாசித்த அந்த வசனத்துக்கு முன்பு, மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து பிறக்கும் ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். அப்படின்னா மனிதனுடைய வாழ்வின் தேவைகள் அனைத்திற்கும் ஆண்டவருடைய வார்த்தை போதுமானது. அது அவனுடைய குறைவில் அது அவனுக்கு நிறைவை தரும். அது அவனுடைய தேவைகளை சந்திக்கும். அவனுடைய வாழ்விற்கு தேவையான அனைத்தையும் அது கொடுக்கும் ஆற்றல் உள்ளது. அப்ப பாருங்க, ஆண்டவர் சொல்றாரு, எப்பா நீ சாப்பாடுக்கு தான் என்னை நோக்கி முறுமுறுத்த, ஆனா வஸ்திரத்தை குறித்து கவலைப்பட்டியா? உன் சரீர சுகத்தை குறித்து கவலைப்பட்டியா? உன் காலில் இருக்கிற பாதரட்சை குறித்து நீ கவலைப்பட்டியா? அதெல்லாம் உனக்கு தேவை என்பதை அறிந்து இந்த 40 வருஷமும் நான் கொடுத்தேன். அப்ப உனக்கு எது தேவையோ அதெல்லாம் அறிந்து கொடுக்கிற தேவன் நான் என்பதை ஆண்டவர் இந்த வனாந்தர பிரயாணத்தில் அவர்களுக்கு உணர்த்துகிறார் மோசேயின் மூலமா. அது போலதான் இன்னைக்கும், ஐயோ எனக்கு இந்த பிரச்சனையா இருக்க, இந்த தேவையா இருக்க, இது எனக்கு கஷ்டமா இருக்க, இது என்னால தாங்க முடியலையே, இது என்னால சகிக்க முடியலன்னு ஏதோ ஒரு காரியத்தை குறித்து தான் நம்ம நினைச்சு வருத்தப்படுறோம். ஆனா கர்த்தர் பாருங்க, நம்ம கவலைப்படாத நிறைய காரியங்களிலே அவர் அற்புதங்களை செய்திருக்கிறார். நம்ம நினைச்சிடாத நிறைய விஷயங்களில அவர் நம்மை ஆதரித்திருக்கிறார். நமக்கு வேண்டிய எல்லாவற்றையும் அவர் நமக்கு தந்திருக்கிறார். அப்ப பாருங்க, நம்ம எதிர்பார்க்கிறதுல எல்லாம் நமக்கு உதவி செய்ய அவருடைய வார்த்தை அது வல்லமை நிறைந்ததா இருக்கிறது. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எப்படி 40 ஆண்டுகளும் ஆண்டவர் தம்முடைய வார்த்தையினால அவர்கள் ஆதரித்து நடத்தினாரோ, ஆசீர்வதித்து நடத்தினாரோ, போஷித்து நடத்தினாரோ, பாதுகாத்து நடத்தினாரோ, உடுத்துவித்து நடத்தினாரோ, பலன் கொடுத்து நடத்தினாரோ, அதை போல நம்மையும் அவர் நடத்த வல்லவராயிருக்கிறார். அப்ப நமக்கு தேவை இந்த உலக நன்மைகளை காட்டிலும், இந்த உலகத்திலிருந்து நாம் எதிர்பார்க்கும் ஆசீர்வாதங்கள் கிடைப்பதினால் உண்டாகும் திருப்தியை காட்டிலும் மேலானது அவருடைய வார்த்தை. தேவையானது அவருடைய வார்த்தை. மிகவும் அவசியமானது அவருடைய வார்த்தை. தினந்தோறும் ஆண்டவரே எனக்கு உம்முடைய வார்த்தை வேண்டும் கேட்டு பாருங்க, கர்த்தர் வார்த்தையை தருவார். அந்த வார்த்தை உங்களுடைய ஆவி, ஆத்துமா, சரீரம் அனைத்திற்கும் போதுமானதா இருக்கும். பரலோக தேவனே, எங்களுக்கு வேண்டியதெல்லாம் உடைய வார்த்தை. அந்த வார்த்தையை தந்து அனுதினமும் எங்களை நடத்துவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். For prayer contact Pastor J. J. Kumar, El Shaddai Ministries, 9500252586, Surandai.